பார்த்துட்டு இருக்கிறது Kollywood.com மூவி ரிவ்யூ. பைலிங்குவல் மூவியான நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற ரொமான்டிக் மூவியை டைரக்ட் பண்ண டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா இப்போ அஜித் சாரை வச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அஜித் சாரோட 55th படம் தான் இந்த என்னை அறிந்தால் திரைப்படம். பொங்கல் 2015 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் பல காரணங்களால தள்ளி போய் இப்போ சோலோவா ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அஜித் சாரோட எல்லா ஃபேன்ஸ்க்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கு. இந்த என்னை அறிந்தால் திரைப்படம் அஜித் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம மீதி எல்லா சினிமா ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத Kollywood.com மூவி ரிவ்யூல பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் கௌதம் வாசுதேவ் மேனனோட ப்ரீவியஸ் காப் ஸ்டோரிஸ்ல வர டச் எல்லாமே மறுபடியும் என்னை அறிந்தால் திரைப்படத்தோட கதையோட பின்னப்பட்டிருக்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம். சேம் நரேட்டிவ் ஸ்டைலிஷா படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது பாராட்டக்குரியது. நார்மலா வர போலீஸ் ஸ்டோரிஸ்ல போலீஸ்க்கும் வில்லனுக்கும் நடக்கிற சண்டை மாதிரியான கதையா இருந்தாலும் அருண் விஜய இந்த படத்துல அஜித் சார் கூட ஸ்கிரீனை ஷேர் பண்ண விட்ட டைரக்டரோட பிரேவான டிசிஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அனுஷ்கா அவங்களோட நடிப்புல எந்த விதமான பந்தாவும் இல்லாம கிளியரா நடிச்சிருக்காங்க. த்ரிஷா இந்த படத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் ஹேமனிகா அப்படின்ற கேரக்டர் மூலியமா அஜித் சார் மனசுலயும் மீது எல்லா ஆடியன்ஸோட மனசுலயும் தங்கிடுறாங்க. விவேக் சார் அதிகமா பேசி காமெடி பண்ணாம எங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் கரெக்டா பேசி ஆடியன்ஸ் கிட்ட நிறைய கைத்தட்டல வாங்கியிருக்காரு. அவரோட லுக் சோ டிஃப்ரெண்ட் அண்ட் கேட்சியா இருக்கும் இந்த படத்துல. ஸ்பெஷலாக சொல்லணும்னா த்ரிஷாவோட பொண்ணு கேரக்டரில் நடிச்சிருக்க ஈஷா அவங்களோட நடிப்பை ரொம்ப மெச்சூராக காமிச்சிருக்காங்க இந்த என்னை அறிந்தால் திரைப்படத்தில். டெக்னிக்கலாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் டான் டீசெண்டான டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படத்தை ப்ரெசன்டபிளாக கொடுத்துருக்காரு. படத்தோட எடிட்டர் ஆண்டனி அவரோட எடிட்டிங் மூலியமா கதையை ஸ்லோவாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்த்திருக்காரு. ஆதாரு மற்றும் இதயத்தை ஏதோ ஒன்று அப்படின்ற பாடல்கள் மூலியமா ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட மியூசிக் கம்போசிஷன்ல ஜெயிச்சிருக்காரு. 1995ல அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னமும் ஷைன் ஆக முடியாம ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டரா இருக்கவர் தான் அருண் விஜய். என்னை அறிந்தால் திரைப்படத்துல அவருக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அஜித் சாரை மிரட்டுற சீன்ஸ் ஆனாலும் டான்ஸ் ஆனாலும் அவரோட நடிப்பானாலும் சரி அஜித் சாரோட ஃபேன்ஸ் கிட்ட நிறைய பாராட்டுகளை வாங்கியிருக்காரு அருண் விஜய். ஆனா இந்த படத்துல டைரக்டர் அருண் விஜயோட ஃபுல் டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரா அப்படின்ற சந்தேகமும் ஆடியன்ஸ் மனசுல வரும். வாட் எவர், அருண் விஜய் அவரோட நடிப்புல 100% எஃபர்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஹீரோயிசம்லாம் இல்லாம எந்த விதமான மாஸ் மசாலாவும் இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டோரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அஜித் சாருக்கு ஒரு பெரிய சல்யூட். பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த விதமான மாஸ் சீன்ஸையும் வைக்காம டைரக்டர் சொன்னதை மட்டுமே நடிச்சிருக்க அஜித் சாரை மேலும் பாராட்டியே ஆகணும். இந்த படத்துல அவரோட நடிப்பு மூலியமா அவரை விட்டா வேற எந்த ஸ்டாராலையுமே இந்த படத்தை கேரி பண்ணிட்டு போக முடியாது அப்படின்றது மட்டும் உறுதி. Totally, என்னை அறிந்தால் மூவி டிபெண்ட்ஸ் ஆன் அஜித் சார் ஷோல்டர்ஸ். வேட்டையாடு விளையாடு காக்கா காக்கா மாதிரி போலீஸ் ஸ்டோரிஸ்ல வர சேம் லவ் அண்ட் சென்டிமெண்ட் இந்த படத்துலயும் காமிச்சிருக்க வேணாம் அப்படின்னு கௌதம் வாசுதேவன் மேல ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஹீரோவை வச்சு எந்த விதமான மாஸ் சீன்ஸுமே இல்லாம டீசெண்டா ஒரு மூவியை கொடுக்கணும்னு எடுத்திருக்க அவரோட எஃபர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருந்தா படம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வர ஆடியன்ஸ் மனசுல என்னை அறிந்தால் அஜித் சாரோட படமா இல்லாம கௌதம் வாசுதேவ் மேனனோட படமா நிற்கும் அப்படின்றதுதான் உண்மை. மொத்தத்துல என்னை அறிந்தால் இஸ் a கௌதம் வாசுதேவன்ஸ் மூவி with a directorial touch and Ajit sir in the screen presence. மீண்டும் அடுத்த Kollywood.com மூவி ரிவ்யூல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.